இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஏதோ பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே டீ போட்டுக்கிட்டு இருக்கா. இதே டைம்ல அப்பா வராரு. என்ன பொண்ணு சோகமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன கண்ணாடி தொண்டு கீழே கிடக்குது. இதை தூக்கி குப்பை தொட்டிக்குள்ள போடும்போது தான் பாக்குறாரு பொண்ணு தன்னுடைய கல்யாண போட்டோவை அப்படியே உடைச்சி நுறுக்கி உள்ளுக்குள்ள போட்டு வச்சிருக்கா. இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு அந்த போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு ஏமா இந்த மாதிரி பண்ற, எந்த முடிவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம், ஒரே அடியா எந்த முடிவும் எடுக்காத அப்படின்னும் போது அப்பா இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுக்கப்புறமும் பேசி முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஆள் என்ன அடிச்சே கொன்றுவாரு, அது உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட பொண்ணு டீ குடிச்சிட்டு தம் அடிச்சுக்கிட்டு அப்படியே ஓரமா போறா. அப்போ விண்டோ வழியா எதையோ பார்த்துட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் வேகமா வெளியே போக யார் வந்திருக்கா, யாரை பார்க்க இந்த பொண்ணு வேகமா போறான்னு அப்பா பார்க்க இந்த டைம்ல பயங்கரமா ஒரு கன் சவுண்ட் கேக்குது. என்ன கன் சவுண்ட் கேக்குதுன்னு அப்பா பயந்துட்டு வேகமா வெளியே ஓடி போயிட்டு பார்க்கும்போது மாப்பிள்ள தான் வந்திருக்காரு. மாப்பிளைய பொண்ணு ஷூட் பண்ணிட்டு கையில கன்னோட நிக்கிறா. இங்கதான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இது படம் கிடையாது மக்களே, சீரிஸ், ஒரு தரமான பெங்காலி சீரிஸ் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஹீரோயினுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா டிடெக்டிவ் கிடையாது. ஒரு பெரிய கேஸ் வந்ததுக்கு அப்புறமா டிடெக்டிவா மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சு என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதுதான் கதை. அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு கிரைம் கேஸ விசாரிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு கொலை பண்ணா இல்லையா, அந்த பொண்ணு உண்மையிலேயே கொலை பண்ணாலா இல்ல இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. ஹீரோயின் கூட சேர்ந்துட்டு நம்மளும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். சரி வாங்க இந்த சீரிஸை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபரா 30 to 40% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. அதுலயும் இந்த வாலெட்டை உங்களால 399 வாங்கிக்க முடியும் மக்களே. ஸ்டாக் ரொம்ப கம்மியா இருக்கு, வேணும் அப்படின்றவங்க சீக்கிரமா வாங்கிக்கோங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் புதுசா ஒரு வீட்டுக்கு குடி போயிருக்காங்க போல. அந்த பால் காய்ச்சி ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஹஸ்பண்ட், அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு போலீஸா இருக்காரு, அவரும் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது என்னப்பா புதுசா என்ன கேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் டிடெக்டிவ்லாம் கிடையாது, ஆனா நிறைய சின்ன சின்ன கேஸுக்கு இந்த போலீஸ்க்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ அதனால இவரும் ஒரு கேஸ பத்தி சொல்றாரு. என்ன அப்படின்னா தீபு அப்படின்ற பொண்ணு தன்னுடைய பொசிஷனையே கன்னால ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டா. ஐ விட்னஸ் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவா இருக்கு. போலீஸ் அந்த பொண்ணை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது ஆமா நான் கூட நியூஸ்ல பார்த்தேன், எல்லா எவிடன்ஸும் பக்காவா இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் அந்த ஒரு பொண்ணை ஷூட் பண்ணி கொலை பண்ணாலையா, தீபுக்கும் தீபுடைய அப்பாக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஆக்சுவலா அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது, இவ்வளவுலாம் கோவப்பட மாட்டா. சொந்த புருஷனையே கொலை பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த பொண்ணை போலீஸ் கைது பண்ணி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா இவரு அதுக்கப்புறமா அந்த பொண்ணுடைய அப்பா, அந்த பொண்ணுக்கு ஒரு கசின் பேரு சத்யா, அந்த தாடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிருக்காங்க. யாரையும் அந்த பொண்ணு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்பா போலீஸ் ஸ்டேஷன்லயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இந்த கேஸை விசாரிக்கிற அந்த போலீஸ் கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச பொண்ணு, புருஷனை கொலை பண்ணலாம் வாய்ப்பு இல்ல, ஒருவேளை ஆக்சிடென்டா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன் அந்த பொண்ணு ஷூட் பண்ணா அப்படின்னே தெரியல அப்படின்னும் போது இங்க பாருங்க சார், இது என்னுடைய கேஸ், நான் நீங்க அப்படின்னா உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன், எல்லா எவிடன்ஸும் ரொம்ப பக்காவா இருக்கு. அந்த பொண்ணு தான் கன்னை வேணுமுத்தனே கொண்டு போயிட்டு புருஷனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்கா. அந்த வீட்டு வேலைக்காரி கண்ணால பாத்திருக்காங்க. இன்னொன்னு அந்த பொண்ணு வந்துட்டு நான் கொலை பண்ணல அப்படின்லாம் சொல்லாம நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சரண்டர் ஆயிட்டா. இதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் ஒரே ஒரு வாட்டி அந்த பொண்ணு கிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தாராளமா பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த பொண்ணு கைதானதுக்கு அப்புறமா ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கலாம். நீங்க வேணா போயிட்டு பேசி பாருங்க அப்படின்னும் போது பேசலான்னு போனா அந்த பொண்ணு நேர்ல பார்க்க கூட விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கா. யாருகிட்டயும் அவங்க பேச மாட்டாங்க, கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் அனுப்பிச்சு விடுறாங்க. இப்போ ரியல் டைம்ல இந்த போலீஸ் இந்த விஷயம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நான் வேணா இந்த கேஸை விசாரிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க தாராளமா விசாரி, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீ அந்த பொண்ணை காப்பாத்தின அப்படின்னா எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, இவங்க பேசுற எல்லா விஷயத்தையுமே அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பயங்கரமான கிரிமினல் லாயரா இருந்திருப்பாரு. இப்போ வயசானதுக்கு அப்புறமா ரிட்டையர் ஆயிட்டு அப்படியே வீட்டுல சும்மா இருக்காரு போல. இந்த விஷயம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில போலீஸ், ஹீரோ, ஹீரோயின் இவங்க எல்லாருமே கிளம்பி நேரா போயிட்டு அந்த அப்பாவை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி பேசும்போது என் பொண்ணு அடிக்கடிக்க அவங்க கூட சண்டை போட்டுட்டு வருவாமா, ஆனா இந்த வாட்டி என்ன விஷயம் ஆச்சுன்னு தெரியல, பயங்கர கோவமா வந்துட்டு எல்லாத்தையும் அந்த போட்டோ எல்லாம் கூட உடைச்சு போட்டு நான் திரும்பி வாழ போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா, ஏன் இவ்வளவு கோவப்பட்டா அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஷூட் பண்ணும் போது பாத்தீங்களான்னு கேட்க பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. அவ எப்ப கண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஷூட் பண்ணானே தெரியல அப்படின்றாரு. சரி
இறந்து போனவருடைய பாக்கெட்ல வந்துட்டு ஒரு டைமண்ட் ரிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரிங்கை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ல, சரி மாப்பிள்ளையுடைய சொந்தக்காரங்களாம் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, ஒரு ஆன்டி தான் தூக்கி வளர்த்திருக்காங்க. அந்த ஆன்டியோடைய பேரு பாஞ்சாலியா. சரி என்ன லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது லவ் மேரேஜ் எல்லாம் கிடையாது, நான் தான் அந்த பையனை பார்த்து நல்ல பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆக்சுவலா என்னுடைய கம்பெனில ஒர்க் பண்ண பையன் தான் அந்த பையன், ரொம்பவே நல்ல வேலைக்காரன். ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா பயங்கரமா பண்ணி முடிப்பான், செம்ம திறமையான ஒரு ஆளு. இவனை மட்டும் நம்ம கம்பெனியுடைய மேனேஜரா போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கம்பெனி நஷ்டத்துல போயிட்டு இருக்க கம்பெனியை இவனால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜராக்க ட்ரை பண்ண. சும்மா எடுத்தவனே ஒரு கம்பெனிக்கு மேனேஜரா மாத்த முடியாது, இவனுக்கு மேல நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்லாம் இருக்காங்க. இவனை மேனேஜர் ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு சொந்தக்காரனா இருந்தாதான் முடியும், மத்தவங்க அப்பதான் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை என்னுடைய இரண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட கேட்டேன். பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டா. அந்த பையன் கிட்ட கேட்கும் போது அந்த பையனும் ஓகேன்னு சொல்லி கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் மேனேஜர் போஸ்டிங்கே மாத்தி விட்டேன். கம்பெனியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தான் போச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எதுக்காக உன் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன் சண்டைனே தெரியல, சும்மா சும்மா சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, மத்த ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களை மீட் பண்றோம், உங்க பொண்ணை பார்த்து நேர்ல பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க இருந்து கிளம்புறாங்க இல்லையா, இந்த விஷயத்த யாரோ சிவப்பு கலர் கார்ல வந்து ஃபாலோ பண்றாங்க. இந்த விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அந்த போலீஸ்காரனும் புருஷங்காரனும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பார்க்கவே இல்லை. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா அது நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணையே நேரடியா மீட் பண்ணி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல மீட் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறமா ஜெயிலுக்கு போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்றாங்க. அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல ஹீரோயினை மதிக்கவே மாட்டா. இங்க பாரு, இப்ப நான் உனக்காக பேச வரல, உங்க அப்பாக்காக தான் பேச வந்திருக்கேன், என்ன விஷயமாச்சு என்கிட்ட கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னும் போது இந்த பொண்ணு டீ குடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த விண்டோ பக்கமா போக, அப்போ அந்த புருஷங்கார ஒரு மாதிரி கோமா வேகமா வந்திருக்கான். வந்து நம்மள ஏதோ பண்ண போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல கன் இருக்கும் போல அந்த கன்னோட போயிட்டு அவன் உள்ளுக்குள்ள வர இந்த பொண்ணு கண்ணை காமிக்கிறா. அடியே என்னடி கன்னோட வந்திருக்க, ஒழுங்கா கண்ணை கீழே போடு, கண்ணை கீழே போடு, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு ஏதோ எடுக்க ட்ரை பண்ண, இவன் நம்மளை ஷூட் பண்ண போறான் போல, இவன் ஏதோ ஆயுதம் கொண்டு வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயத்துல டப்புன்னு ஷூட் பண்றா. ஷூட் பண்ண உடனே அவன் இறந்து போயிட்டான். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே அந்த சத்யா ஒரு சொந்தக்கார பையன் தாடிக்காரனை காமிச்சாங்க பாத்தீங்களா, இவனை எவனோ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏதோ ரவுடி பைய போல அடிச்சு என்னுடைய காசு எனக்கு வேணும், ஒழுங்கா காசை கொண்டு வந்து கொடு அப்படின்னும் போது நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், கொஞ்சம் டைம் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில பூராலாம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த போலீஸ்காரன் இவங்க 3 பேரையும் காமிக்கிறாங்க. இந்த தீபுக்கு வந்துட்டு மென்டலி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, திடீர்னு கோவப்படுற மாதிரி, திடீர்னு ஹைப்பர் டென்ஷனுக்கு போற மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்க, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கும் போது அடிக்கடிக்க இந்த மாதிரி டென்ஷன் ஆவா, சில மென்டல் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு, அந்த கவுன்சிலிங்லாம் போனதுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் முக்கியமான விஷயம் அங்கேயே கேட்கணும்னு நினைச்சேன், என்ன அப்படின்னா அவர் பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு, ஆனா ஒரு சின்ன பொண்ணு லாயரா போட்டு வச்சிருக்காரு, அந்த பொண்ணால வாதாட முடியுமா, அந்த பொண்ணுக்கு இதான் ஃபர்ஸ்ட் கேஸ் போல அப்படின்னு. எங்க நானும் நிறைய பெரிய வக்கீல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணேன், ஆனா இப்போ அவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு காசு இல்ல, ரொம்ப நஷ்டமா போயிட்டு இருக்கு, ஏதாவது சின்ன வக்கீலா பாருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் இப்ப அந்த பொண்ணு இந்த கேஸை வாதாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்பவே வருமானம் கம்மியா வந்துகிட்டு இருக்கு, நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, நான் அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கூட பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். இதே டைம்ல இவங்க வீட்டுக்கு கீழே இப்பயும் அந்த ரெட் கலர் வேன் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் பாக்குறாங்க, ஆனா அதை பெருசா கண்டுக்கல. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி சத்யாவை காமிக்கிறாங்க. கடைசியா அந்த ரவுடி நல்லா கும்மாங்குத்து குத்துந்துல மூஞ்சிலாம் வீங்கி போயிருக்கு, அதுக்கு மேக்கப்லாம் போட்டு கண்ணாடிலாம் போட்டு மறைச்சிட்டு வரான். வந்தவனே அக்கௌண்டன்ட்ட கூப்பிட்டு இந்த மந்த் எவ்வளவு ரெவன்யூ போயிட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க ஏற்கனவே நம்மளால எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் ஆட்டையை போட காசே இல்லை அப்படின்னு இவன் கண்ணாடியை கழட்டி கண்ணை காமிக்கிறான். இங்க பாரு, நானே ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு சீக்கிரமா காசெல்லாம் அடிச்சு கொண்டு போயிட்டு அங்க கொடுக்க முடியுமோ கொடுத்தாதான் என்னால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் போலீஸ், அந்த புருஷங்காரனுக்கு வேற வேலை வெட்டியே இல்ல போல, பொண்டாட்டி கூடயே சுத்திக்கிட்டு இருக்கா மக்களே. இவங்க போயிட்டு நேரா அந்த அப்பாவை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி உங்க பொண்ணு எங்கிருந்து ஷூட் பண்ணாங்க, உங்க மாப்பிள்ள எங்க விழுந்து கிடந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதை கேட்டவனே இவருக்கு தலையெல்லாம் சுத்துது. அந்த போலீஸை கூப்பிட்டு இவரை போயிட்டு உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு
இப்போ நம்ம ஹீரோயினே பாக்குறாங்க டெட் பாடி எங்க இருந்து இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு எங்க இருந்து ஷூட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை பாயிண்ட் பண்றாங்க. இதே டைம்ல மறுபடியும் சத்யாவை காமிக்கிறாங்க. சத்யா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஒர்க்கர் வராரு. இந்த மாதிரி மிஷின்லாம் எதுவுமே சரி கிடையாது, சில பார்ட்ஸை மாத்தணும், நிறைய சர்வீஸ் பண்ணும், இது எதுவுமே பண்ணாம ஒர்க் பண்ணும் அப்படின்னா ஒர்க் பண்ற எங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையா போயிடும், எங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும், ஒழுங்கா சர்வீஸ் பண்ணி கொடுங்க, இல்ல அப்படின்னா மிஷினை ஆன் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே கம்பெனி நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, இப்போ எதுவுமே பண்ண முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது, சீக்கிரமா பண்ணி கொடுங்க, இல்லனா மொத்தமா வேலையை நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. அடுத்து மறுபடியும் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அப்பா கிட்ட போயிட்டு உங்க சின்ன பொண்ணுக்கும் பெரிய பொண்ணுக்கும் உறவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லா பழகுவாங்க, அக்கா தங்கச்சி மாதிரியே தெரியாது, நண்பர்கள் மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னும் போது அப்படின்னா எதுக்காக தங்கச்சி தீபு வந்துட்டு அக்கா கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணவே இல்லை, எதுவுமே சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா அக்காவுடைய வாழ்க்கையே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அக்காவுடைய ஹஸ்பண்ட் மாமா இருக்காரு இல்லையா, அவர் வேற ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, ரொம்ப புத்திசாலியான ஆளு, என்னுடைய கம்பெனிக்கு வந்தாரு அப்படின்னா நம்ம கம்பெனி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதிக சம்பளம் கொடுத்து என்னுடைய கம்பெனிக்கு கூட்டிட்டு வந்து என்னுடைய பெரிய பொண்ணை கல்யாணமும் பண்ணி வச்சேன், என் கம்பெனி ஹோஹோன்னு செமையா போச்சு. அந்த டைம்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட்ல என்னுடைய பெரிய மருமகனுடைய காலே போயிட்டு நடக்க முடியாம போயிட்டு இப்போ வீல் சேர்ல தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த கஷ்டத்துல என் பொண்ணு வந்துட்டு பெரிய கஷ்டமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒரு மாதிரி ரொம்ப மோசமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிடுறாரு. சரி தீபுக்கு மத்தபடி எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாதா, ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தீபு வந்துட்டு சத்யா கூட நல்லாவே பழகுவா. சத்யா தீபு என் பெரிய பொண்ணு எல்லாருமே ஒன்னாதான் வளர்ந்தவங்க, 3 பேருமே சொந்தக்காரங்கன்ற விஷயத்தை தாண்டி நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டா எதாவது தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னும் போது சரி ஓகே உங்க பெரிய மாப்பிளையும் பார்க்கணும், சத்யாவையும் மீட் பண்ணி பேசணும், நாங்க கிளம்பி அந்த கம்பெனிக்கே போயிட்டு பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பாவும் கூடவே வராரு. நேரா கம்பெனிக்கு போயிட்டு அந்த அக்கௌண்டன்ட்டை கூப்பிட்டு வச்சு இவருகிட்ட விசாரிக்கும் போது அன்னைக்கு தம்பி வந்துட்டு ஒரு மாதிரி நல்லாவே கிடையாது, ஏதோ யோசிச்சுட்டே இருந்தாரு, நான் வேலையை பத்தி கூப்பிட்டு பேசலான்னு பார்க்கும்போது கூட என் பேச்சை கூட கண்டுக்காம ஏதோ வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாரு. தம்பி கிளம்பும் போது சத்யா வந்து பேச ட்ரை பண்ணும் போது கூட இதெல்லாம் அப்புறமேட்டுக்கா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது சரி அடுத்து சத்யா கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அதுவும் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு கம்பெனில ரெவன்யூவே சரியா ஜெனரேட் ஆகலையா, ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. ஏன் ரொம்ப நஷ்டமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது எல்லாத்துக்கும் அந்த சின்ன மாப்பிள்ள இறந்து போனார் இல்லையா, அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. இருக்கிற எல்லா ஒர்க்கருக்கும் சம்பளத்தை ஏத்தி கொடுத்துட்டாரு, அது மட்டும் இல்லாம குடி பொம்பளை சோக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கமா சுத்திக்கிட்டு இருக்கான். இதனாலேயே கம்பெனியை அவனால ஒழுங்கா பாத்துக்க முடியல, சேலரி ஏத்தி விட்டான், மொத்த சுமையும் நான் சுமக்க வேண்டியதா போயிடுச்சு, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இல்லையே உங்க மாமா கிட்ட கேட்கும் போது மாப்பிள்ள ரொம்ப நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவரு அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசினாரு, ஆனா நீங்க குடிப்பான் பொம்பளை பின்னாடி சுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க அது எப்படிங்க மாமனார் முன்னாடியே குடிக்க முடியும், நீங்க வந்துட்டு குளோப் பாருக்கு போனீங்க அப்படின்னா டெய்லி அவனை பார்க்க முடியும், இப்பதான் இறந்து போயிட்டானே அங்க போயிட்டு விசாரிச்சு பாருங்க, இது எதுவுமே மாமாக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதே டைம்ல அலாம் சவுண்ட் கேக்குது, ஏதோ எமர்ஜென்சி அலாம்னு ஓடி போயிட்டு பார்க்கும்போது ஏதோ ஒர்க்கரு மிஷின்ல மாட்டி அப்படியே பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே இவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தவனே புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கும் போது புருஷனுக்கு சரியான கடுப்பாகுது, நீ எதுக்கு தேவையில்லாம இந்த கேஸ் எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க, இது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, இத போலீஸ் பாத்துப்பாங்க, இன்னொன்னு அந்த பொண்ணே கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா, இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல ஏதோ சம்திங் ராங்கா இருக்குன்னு என் மனசு சொல்லிட்டே இருக்கு, கண்டிப்பா என்னமோ இருக்கு, நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னும் போது அந்த உள்ளுணர்வு சொல்றதை வச்சு மட்டும் உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லங்க கண்டிப்பா முடியும் அப்படின்றாங்க. அப்போ எதர்ச்சியா வெளியே பார்த்தா அந்த வேனை பாக்குறாங்க. எங்க நான் இந்த வேனை அடிக்கடிக்க பாக்குறேன், இந்த வேன் நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வருது அப்படின்னும் போது அப்படியான கடுப்பாயிட்டு பேட்டோட கீழே போறாரு. அந்த வேன் அங்கிருந்து போயிடுது. இதோட செகண்ட் எபிசோட முடியுது. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இந்த சத்யாவை காமிக்கிறாங்க. இவன் வந்துட்டு அந்த அப்பாவுடைய பெரிய பொண்ணு அந்த அக்கா காரி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ரொமான்ஸ் பண்ணிட்டு வெளியே வரான். உள்ள என்ன நடந்தது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷுவல்லாம் காமிக்க முடியாது. இவன் வெளியே வரும்போது அங்க யாரோ லைட் ஆன் பண்றாங்க. இவனை பாக்குறாங்க. இவன் எதையோ பார்த்து ஷாக் ஆறான். பையபுள்ள வசமா மாட்டிக்கிட்டான் அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. அடுத்து என்ன விஷயம் ஆச்சு அப்படின்லாம் காட்டாம நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வக்கீல் கிட்ட பேசி வக்கீலும் ஹீரோயினும் போயிட்டு மறுபடியும் தீபுவை மீட் பண்றாங்க. நீ என்ன காரணத்துக்காக அவனை கொலை பண்ண, எதுக்காக ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் தான் சொல்றேன் இல்லையா, அவன் சரியான பொம்பளை பொறுக்கி அடிக்கடி குடிச்சிட்டு வந்து என்ன தொல்லை பண்ணுவான், என்ன கொலை பண்ண பாத்துருக்கான், என்ன என் வீட்டுக்கே வந்து கொலை பண்ண பாக்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட். அதான் ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டேன், என்னுடைய டிஃபென்ஸுக்காக ஷூட் பண்ணேன் அப்படின்னு போது ஏமா அவன் எதுக்குமா உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் தானே, உங்களால முடிஞ்சா நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்துட்டு உன் புருஷன் கெட்டவன், மோசமானவன், குடிகாரன், பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்ற. ஆனா உங்க அப்பா கிட்ட போயிட்டு பேசும்போது உங்க அப்பா நல்லவன் வல்லவன்றாரு, இதுல எது உண்மைன்னு கேட்டா நான் சொல்றதுதான் உண்மை, அப்பா பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலா அவன் பாக்கெட்டுக்குள்ள எந்த விதமான வெப்பனும் கிடையாது, பாக்கெட்டுக்குள்ள ஒரு டைமண்ட் ரிங் தான் இருந்துச்சு, அதை வச்சு உன்னை எப்படி கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அப்பா எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கிட்டாரு, நாங்க வந்து வந்ததுக்கு அப்புறமா போலீஸ் என்ன கைது பண்ணதுக்கு அப்புறமா பாக்கெட்டுக்குள்ள வெப்பன் எடுத்துட்டு டைமண்ட் ரிங்க வச்சிருக்காரு, போலீஸ உங்களை வக்கீல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் காசு கொடுத்து வாங்கிட்டாரு, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு கத்தி விட்டு அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போயிட்டா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அப்பா கிளம்பி கம்பெனிக்கு போயிருக்காரு. கம்பெனில அந்த ஒர்க்கர் எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் உள்ளுக்குள்ள போயிட்டு சத்யாவை மீட் பண்ணி ஏயா இந்த மிஷினை கூட சர்வீஸ் பண்ண மாட்டியா, எதுக்காக மிஷினை கூட சர்வீஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்க, ஏன் போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரெவன்யூ இல்ல அப்படின்னு சொல்றான். எங்க அக்கௌண்ட் புக்கை கொண்டு வா, சேல்ஸ் நடக்குதா இல்லையான்னு நான் பாக்குறேன் அப்படின்னும் போது மாமா புக்கை மட்டும் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம வந்துட்டு ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்கோம், வாங்கின கடனை அடைக்கவே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆக்சுவலா அந்த கடனை கூட அடைக்க முடியாம வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த வட்டியை கட்டவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, சேல்ஸ் ஆனா மட்டும் போதாது, அதுக்கு நமக்கு ரொட்டேஷனுக்கு பணம் வேணும், நீங்க கம்பெனி பக்கம் வரமாட்டீங்க, உங்க பெரிய மாப்பிள்ளைக்கு முடியல அவரும் வரமாட்டாரு, நான் தான் தனியா உட்காந்து இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன நம்பாம அந்த புக்கை பாக்குறேன் அப்படின்றீங்க, என்ன சீண்டி பாக்காதீங்க, ஓவரா என்ன சீண்டி பாத்தீங்க அப்படின்னா நானும் பழைய எல்லா விஷயத்தையும் கிளறுவேன் அப்படின்னு சொல்லும் போது இவரால ஒண்ணுமே பேச முடியல. அங்க வந்து கிளம்பிட்டாரு. என்ன கிளறுவான்னு தெரியல, இந்த அப்பாக்கு பின்னாடி அப்படி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு தெரியல. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயினையும் அந்த போலீஸையும் காமிக்கிறாங்க. இவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கிரைம் சீன் போட்டோ வேணும், அந்த கேஸை பத்தி எல்லா டீடைலும் வேணும், கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போலீஸ் கடுப்பாகிறாரு. இது ஒரு ஓபன் அண்ட் ஷட் கேஸ், அந்த பொண்ணை ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா கையும் களவுமா மாட்டிக்கிட்டா எல்லா எவிடன்ஸும் இருக்கு, புருஷன் பொண்டாட்டி சண்டையில பொண்டாட்டி புருஷனை கொலை பண்ணிட்டா, அவ்வளவுதான், நீங்க எதுக்கு சும்மா இந்த விஷயம்லாம் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் எதுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்களுக்கு ஒரே அவமானமா போச்சு. இப்போ வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்போ கரெக்டா அந்த ஹவுஸ் ஓனர் வராரு. அவர் ஏதோ பார்சல் வந்திருக்கு அப்படின்னு தான் கொடுக்க வராரு. என்னமா ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த கேஸை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல, இங்க பாருமா உன்னாலதான் போயிட்டு எந்த டீடைலையும் வாங்கி பார்க்க முடியாது, அந்த விஷயம் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் பார்க்க முடியாது, ஆனா அந்த வக்கீல் தீபுவோடைய வக்கீலால எல்லாமே பார்க்க முடியும், நீ அந்த வக்கீலை கூட்டிட்டு போ, அவங்களுக்கு பெர்மிஷன் இருக்கு, அவங்க பார்க்கும்போது கண்டிப்பா உங்ககிட்ட காட்டுவாங்க, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னும் போது ஆக்சுவலா அந்த பொண்ணு புது லாயர் இல்லையா, அதான் அவளுக்கு எதுவுமே தெரியல போல அப்படின்னும் போது நீ என்ன பண்ணு, முதல்ல அந்த பொண்ணை என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் அந்த பொண்ணுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன், என்னென்ன லா இருக்கு, என்னென்ன பண்ணலாம், ஏது வந்துட்டு நமக்கு சாதகமா உனக்கு சாதகமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னும் போது இவங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் போயிட்டு ரெண்டாவது மாப்பிள்ளையோடைய ஆன்டியை மீட் பண்றாங்க. அந்த மாப்பிள்ளைக்கு தான் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது, ஆன்டி தான் வளர்த்தாங்க படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கள போயிட்டு மீட் பண்ண அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் போல வீடு முழுக்க எக்கச்சக்கமா போட்டோவா மாட்டி வச்சிருக்காங்க, ஏதேதோ வரைஞ்சி வச்சிருக்காங்க. இப்ப கூட ஒரு பையனுக்கு தனியா வரைய சொல்லி கொடுத்துட்டு அந்த பையனை அமுச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா பேச ஆரம்பிக்கும் போது என்னுடைய பையனை அவங்க ஏமாத்திட்டாங்க, ஏமாத்தி அந்த அப்பங்காரன் வந்துட்டு கம்பெனியே கதின்னு கட்டி போட்டான், பொண்டாட்டிக்காரியும் அவனை மயக்கிட்டா, இது மட்டும் இல்லாம பொண்டாட்டிக்காரி சரியே கிடையாது, யார் யாருக்கிட்டயும் சுத்திக்கிட்டு இருந்தா, அந்த பொண்ணு ஒரு மோசமான பொம்பளை, அவ ஒரு ஆம்பளை பொறுக்கி அந்த மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு இதுக்கப்புறமா பேச ஒண்ணுமே கிடையாது, வெளியே போங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வெளியே வந்துட்டா. இவங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு, அப்பா ஒண்ணு சொல்றாரு, அந்த பொண்ணு ஒண்ணு சொல்றா, இவங்க ஒண்ணு சொல்றாங்க, சரி நம்ம புருஷனையும் அந்த போலீஸையும் போயிட்டு அந்த பார்ல விசாரிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. நேரா போயிட்டு அந்த வக்கீலை மீட் பண்ணி வக்கீலையும் கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு இப்போ எவிடன்ஸ் கிரைம் சீன் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வாங்கி பார்க்கும்போது அக்கௌண்ட்ஸை பத்தி எந்த டீடைலும் இல்ல, பேங்க் டிரான்சாக்சனை பத்தி எந்த டீடைலும் இல்லன்னு கேட்கும்போது ஏமா இந்த கேஸுக்கும் பேங்க் டிரான்சாக்சனுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு, அதையே நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும்போது
ஆக்சுவலா அந்த இறந்து போன மாப்பிள்ளையோட பேரு பிரதாப். அவர் இறந்து போகும்போது பாக்கெட்டுக்குள்ள ஒரு டைமண்ட் ரிங் இருந்திருக்கு. அப்படின்னா நீங்க அக்கௌண்ட் டீடைலையும் செக் பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா அவன் பாக்கெட்ல இருந்தது டைமண்ட் ரிங்கே கிடையாது, 200 ரூபாய் டூப்ளிகேட் ரிங்கு. அதுக்காகலாம் போயிட்டு வேலையை விட்டு அக்கௌண்ட் டீடைலாம் செக் பண்ண முடியாது அப்படின்னும் போது எனது 200 ரூபாய் ரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஷாக்கு. அடுத்து இந்த பக்கம் புருஷனும் அதுக்கப்புறம் போலீஸும் போனாங்க பாத்தீங்களா. அவங்க பாருக்கு போயிட்டு விசாரிக்கும் போது ஆமா பிரதாப் டெய்லி வருவாரு, வந்தாரு அப்படின்னா ஒருத்தரை மீட் பண்ணி பேசுவாரு, ரெகுலராவே பேசிட்டு கிளம்பிடுவாரு, பெருசா குடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆளு இன்னைக்கும் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா வந்தாரே, இங்கதான் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க ஆளை காணோம். நம்மள பார்த்துட்டு விசாரிக்கிறத பார்த்துட்டு ஓடி போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடினா அங்க ஆகாஷ்னு ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். அவனை போயிட்டு பிடிச்சி கண்ணை காமிச்சு மிரட்டுறாங்க. இதோட 3வது எபிசோட் முடியுது. இப்போ 4வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே தீபுவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம போயிட்டு யாரையோ மீட் பண்றா. இந்த விஷயத்த இந்த ஆகாஷ் பின்னாடியே போயிட்டு போட்டோ கிளிக் பண்றாருன்னு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஆகாஷ் யாரு அப்படின்னா ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் மக்களே. தன்னுடைய பொண்டாட்டி யார் கூடயாச்சும் அஃபேர்ல இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட், அதனால ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கிட்ட சொல்ல ஆகாஷ் தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இந்த போட்டோலாம் கிளிக் பண்ணிருக்காரு. நீ இந்த போட்டோலாம் காமிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா இது அஃபேர் மாதிரியே தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போனா போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள வெளியே வந்துட்டா. அஃபேர் அப்படின்னா உள்ளுக்குள்ள போயிட்டு சில பல வேலையை முடிக்க ரொம்ப நேரம் ஆகும். சோ இது அஃபேரா இல்லையா இல்ல வேற எதுக்காக இந்த பொண்ணு போயிட்டு அந்த நபரை மீட் பண்றான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ண. ஆனா அதுக்குள்ள என்ன வந்துட்டு சார் மீட் பண்ணி ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் வேற வழி இல்லாம போட்டோவை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள மனுஷன் குடிக்கவே மாட்டாரு. அன்னைக்கு பயங்கரமா குடிச்சிட்டாரு, நடக்கூட முடியல. நான் தான் கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ணேன். உடனே அவரு மேல போயிட்டு பொண்டாட்டி கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாரு. சண்டையில அந்த பொண்ணு திட்ட இவரு திருப்பி திட்ட நீ லவர் கூடயே ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சாரு. அப்ப அந்த பொண்ணு கேக்குறா எந்த லவரு, நான் யார் கூட ஓடி போறேன், ஏன்டா குடி போதையில லூஸ் மாதிரி உளர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு உடனே போட்டோ தூக்கி காமிக்கிறாரு. அந்த பாட்டில எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சி செமையா சண்டை போட்டிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் நான் அங்க இருந்து கேட்டுதான் வந்தேன் அப்படின்னு சொல்ல சரி இந்த மாதிரி சண்டை போடுறாங்க, நீ ஏன் போலீஸ்க்கு போவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏங்க அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ சண்டை போடுறாங்க, அது அவங்க குடும்ப பிரச்சனை, நான் போயிட்டு எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்னு கேட்கும் போது சரி நீ வேற என்ன விஷயம் கண்டுபிடிச்ச, தீபுக்கும் அந்த பையனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தீபுவோடைய முதல் கணவன் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. எனது முதல் கணவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அவன் வந்துட்டு தீபுவோடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட், அவன் வந்துட்டு இப்போ இந்த பொண்ணை ஏமாத்தி மிரட்டி காசு பறிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு அப்பா மேல சரியான கடுப்பாகுது. அப்பா இந்த விஷயம் எதுவுமே நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில போயிட்டு அப்பாவை மீட் பண்றாங்க. ஏன் எல்லாமே மறைக்கிறீங்க, நான் உங்க பொண்ணை காப்பாத்ததான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை காமிச்சு உங்க பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சான், கல்யாணம் ஆனது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு போயிட்டு அடிக்கடிக்க மீட் பண்றாளாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்கும் போது இவருக்கு தலையெல்லாம் சுத்துது. ஏமா அது ஒரு பழைய கதை, அந்த பையன் பேரு ரோனி, அந்த விஷயம்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கும் இதுக்கும் இப்போ எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லல, இன்டென்ஷனலா சொல்லக்கூடாது மறைக்கணும் அப்படின்லாம் மறைக்கல அப்படின்னு போது ஆக்சுவலா உங்க 2வது மருமகன் போன்ல இறந்து போனார் இல்லையா, அவர் போன்ல இந்த போட்டோ இருக்கு. இந்த போட்டோ தான் போலீஸ் முக்கியமா எவிடன்ஸா பார்த்துட்டு இந்த போனை வந்துட்டு யாருக்கிட்டையும் காட்ட மாட்டாங்க. நான் கேட்கும் போது இந்த போனை என்கிட்ட காட்டவே இல்லை, கொடுக்கவே இல்லை. இந்த போன்ல இருக்க இந்த முக்கியமான எவிடன்ஸை பயன்படுத்திட்டு இந்த பொண்ணுக்கு யாருக்கூடயோ கனெக்ஷன் இருக்கு, அதனால புருஷனை கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கேஸை முடிச்சிருவாங்க. கண்டிப்பா உங்க பொண்ணை காப்பாற்ற முடியாது அப்படின்னு போது எம்மா தாயே அந்த மாதிரிலாம் சொல்லாத, உன்னதான் நம்பி இருக்கேன், நீ ஏதாவது பண்ணு, என் பொண்ணை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஃபீல் பண்ணும்போது உங்க பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் என்ன விஷயம் ஆச்சோ எல்லாமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு போது இவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கும் போதே ரோனியா லவ் பண்றா, அப்பாக்கு தெரிய வந்து கண்டிக்கிறாரு. அப்ப கூட அந்த பொண்ணு கேட்காம நீ இல்லாம என்னால வாழ முடியாது இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் டைம்ல அந்த இன்ஃபாக்சுவேஷன்ல ரோனி வாட நம்ம ஓடி போலாம், நீ இல்லாம என்னால உயிரோட வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கு தெரியாம ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணி தனியா வாழ்ந்திருக்காங்க. அப்ப கூட அந்த பையன் நல்லா பாத்துக்காம குடிக்கிறது, இந்த பொண்ணை போட்டு செமையா அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ண ஒரு கட்டத்துல அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு பொண்ணு எங்க ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மைனர் போல இந்த பொண்ணையும் அந்த பையனையும் பிடிக்கிறாங்க. பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வராரு. அந்த பையனுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சு அவன் ஜெயிலுக்கு போறா. மக்களே இந்த மாதிரி இந்த எல்லா விஷயமும் ஆச்சு. என் பொண்ணு அந்த விஷயம்லாம் மறந்து போயிட்டா, சின்ன பொண்ணா தெரியாம அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டா, நான் அதுக்கப்புறம் அந்த தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு என் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாரு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஏன் அந்த ரோனியை போயிட்டு மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில அவனுடைய வீட்டு அட்ரஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு விசாரிக்கும் போது வீடே பூட்டப்பட்டிருக்கு. பக்கத்து வீட்டுல விசாரிக்கும் போது அவர் எங்க போனார்னு தெரியல, கால்ல இருந்தே அந்த வீடு பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வெயிட் பண்ணி பாக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கும்போது அங்க அந்த
சிகப்பு கலரு கார் நிக்குது, நம்மள ஃபாலோ பண்ண அதே காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதே சேம் கார் மக்களே. அப்படின்னா ரோனி தான் நம்மள ஃபாலோ பண்ணானு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா டவுட். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கிளம்பி வந்துட்டாங்க. வக்கீல் வந்துட்டு அந்த பொண்ணை பத்தின எல்லா டீடைல், அந்த பொண்ணுடைய சாட்டு, அந்த பொண்ணுடைய அக்கௌண்ட் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன், வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன், நீங்க படிச்சுக்கோங்க, அந்த ஃபைலையும் பாத்துக்கோங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து பாக்குறாங்க. எல்லாத்தையும் பாக்குறாங்க, டெக்ஸ்ட், மெசேஜ், சாட்டு, கால் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் டீடைல் வரைக்கும் எல்லாமே பாக்குறாங்க. பார்த்தவங்க ஏதோ கண்டுபிடிச்சாங்க. உடனே புருஷங்காரனை கூப்பிட்டு இவங்க கிளம்பி அந்த ஆன்டியோடைய எக்ஸிபிஷனுக்கு போறாங்க. ஆன்டியோடைய எக்ஸிபிஷன் கிடையாது, ஆன்டியோடைய ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு போட்டோஸ்லாம் பார்த்துட்டு அந்த ஆர்ட் பெயிண்டிங்லாம் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும்போது ஒரு போட்டோவை பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா அந்த ஆன்டி இந்த பையனுடைய போட்டோவை அப்படியே நியூடா வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்துதான் ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த பெயிண்டிங்கை போட்டோவா எடுத்து கொண்டு வந்து இந்த போலீஸ்காரங்கிட்ட காமிச்சு இதை பாரு, இதை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது, ஒருவேளை அந்த ஆன்டியும் பிரதாப்பும் அஃபேர்ல இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ஆன்டி தான் செக்ஷுவலி அந்த பையனை அபியூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து வளர்த்தேன் அப்படின்றாங்க. அபியூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆன்டிக்கு புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, மேபி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ புருஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒருவேளை அவங்களுக்குள்ள அஃபேரே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா ப்ரூஃப் இல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம தான் ப்ரூஃபை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இது ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, ஆனா ப்ரூஃப் இல்ல அப்படின்றாங்க. இதே டைம்ல அந்த ஆன்டியை காமிக்கிறாங்க. அன்னைக்கு கூட ஒரு பையனை உட்கார வச்சு ஏதோ சொல்லி கொடுத்தாங்க பாத்தீங்களா, பெயிண்ட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மாடலா அவங்களே அப்படியே நியூடா நின்னு என்ன வரைடா அப்படின்னும் போது அவன் இந்த ஆன்டியை குருன்னு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் போயிட்டு இந்த வக்கீலை மீட் பண்ணி ஹவுஸ் ஓனர் வக்கீலை மீட் பண்றாங்க. அவர்கிட்ட இப்போ எனக்கு நெக்ஸ்ட் எப்படி போறது, என்ன பண்றது அப்படின்னே புரியல, எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு. நீ என்ன பண்ணு, தீபு கிட்டே போயிட்டு பேசிப்பாரு. அந்த பொண்ணு மனசுடைஞ்சு அவளே வந்துட்டு உண்மையை சொல்லணும், அவளுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை சொல்லணும். அந்த அளவுக்கு பயங்கரமா ட்ரிகர் பண்ணு. ஏன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே மாட்டிக்கிட்டு இருக்கா, கையும் களவுமா மாட்டிக்கிட்டா ஜெயில இருக்கா அப்படின்னா ரொம்ப வீக்கா இருப்பா. நீ கொஞ்சம் ட்ரிகர் பண்ணு அப்படின்னா எல்லாமே சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணு வக்கீலும் போறாங்க. போயிட்டு ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்துட்டு ஆக்சுவலா பிளான் பண்ணி அவனை கொலை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், தற்காப்புக்காக கொலை பண்ண மாதிரி இல்ல, யாரும் அந்த விஷயத்த நம்பவும் மாட்டாங்க, என்னையும் இந்த வக்கீலையும் தவிர உன்னை காப்பாத்த வேற ஆளே கிடையாது. ஆக்சுவலா அவர் இந்த போட்டோ தான் காமிக்க வந்திருக்காரு. உனக்கும் ரோனிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, இந்த விஷயத்தை பத்தி கேட்கலான்னு வரும்போது வெளியே தெரிஞ்ச அவமானம்னு சொல்லிட்டு நீ தான் ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்க அப்படின்னும் போது இல்ல இல்ல அப்படின்றாங்க. இல்ல நீ தான் கொலைகாரி, நீ கண்டிப்பா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேல செமையா திட்டுறா, பச்சை பச்சையா திட்டுறா. திட்டிட்டு என் மேலேயே பழைய போட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோமா பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி மாதிரி பாஞ்சுட்டு அடிக்க வரும்போது அங்க இருக்க லேடி போலீஸ்லாம் பிடிச்சி இந்த பொண்ணை இழுத்துட்டு போறாங்க. இந்த பொண்ணு அப்படியே அச்சசல் ஒரு பைத்தியக்காரி மாதிரியே கத்திட்டு போறா. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா இந்த பொண்ணு உண்மையை சொல்லுவான்னு பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி பிஹேவ் பண்றாளே, கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து இங்க இருந்து கிளம்பி அந்த ஆன்டி கிட்ட போயிட்டு அந்த பையனை எதுக்காக இப்படி வரைஞ்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவனை அபியூஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் அந்த பையனை என்னுடைய பையன் மாதிரி தூக்கி வளர்த்தேன், எனக்கு அவனை அபியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஆக்சுவலா நான் ஒரு டீச்சர், அவனுக்கு நான் டீச் பண்ணுவேன், அதே போல அவனை நான் வரைஞ்சு காமிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தீபுவும் அந்த தீபுவோடைய குடும்பம் தான் சரியான வில்லன் குடும்பம். நீ வேணா போயிட்டு சத்யா கிட்ட கூட விசாரிச்சு பாரு, சத்யாக்கு கூட எல்லாமே தெரியும், நீ வேணா போயிட்டு விசாரிச்சு பாரு அப்படின்னும் போது சரி ஓகே நீங்க வரைஞ்சீங்க இல்லையா, இந்த பெயிண்டிங்க வேற யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து தீபுவோடைய அப்பாவை காமிக்கிறாங்க. இவரு போயிட்டு சத்யாவை மீட் பண்ணி என்னுடைய பொண்ணு அந்த முன்னாள் காதலனை மீட் பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றான். உனக்கு தான் தீபுவை பத்தி எல்லாமே தெரியுமே, ஒழுங்கு மரியாதையா பொய் சொல்லாம உண்மையை சொல்ற அப்படின்னும் போது அங்கிள் நான் மறுபடியும் சொல்றேன், சும்மா எதையும் கலராதீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நானும் பழச கலர் ஆரம்பிச்சேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்றான். இப்போ பேசிட்டு அங்க கிளம்பிடுவான். அங்க டேபிளுக்கு மேல ஏதோ ஃபைல் இருக்கும், அதை கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே சரகு போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ எதையோ யோசிக்கிறாரு. நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவருடைய மனைவி, அப்பாவுடைய மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வேற யார் கூடயோ அஃபேர்ல இருக்காங்க. அந்த விஷயத்த வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பையன் பாக்குறான், நம்ம சத்யா பாக்குறான். இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு அம்மாவை போட்டு பொழக்கிறாரு, பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு. இதையும் வந்துட்டு சத்யா பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதை வச்சுதான் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான்னு யோசிச்சு பாக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் அந்த சத்யாவை ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணலாம், சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டே மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ கால்ல அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கான். அந்த அட்ரஸ்க்கு புருஷன் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு சத்யா யாரை மீட் பண்ணி பேசலான்னு பாருங்க,
நானும் அதுக்கப்புறம் அந்த ஆகாஷ் இருக்கா பாத்தீங்களா அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் அந்த பையனும் கிளம்பி நாங்க இந்த சத்யாவுடைய வீட்டுக்கே போயிட்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு புருஷங்கார சத்யாவை ஃபாலோ பண்ணிட்டு போனா சத்யா போயிட்டு அந்த அக்கா காரியை மீட் பண்றான். அக்கா காரியை மீட் பண்ணி குழஞ்சி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை இவர் பார்த்துட்டு அவரை போட்டோ எடுக்கிற மாதிரி அவங்கள போட்டோ கிளிக் பண்றாரு. இந்த புருஷங்காரனுக்கு அந்த பொண்ணு தீபுடைய அக்கா அப்படின்ற விஷயம்லாம் தெரியாது. இதே டைம்ல நம்ம ஹீரோயினும் ஆகாஷும் கிளம்பி சத்யாவுடைய வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்கும்போது ஒரு சின்ன கைவிலங்க பாக்குறாங்க. இதே போல கைவிலங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி அந்த ஆன்டியோடைய வீட்டுல பாத்திருப்பாங்க. அண்ட் ஒரு மென்டல் அசைலம் உடைய ஒரு சின்ன பேம்ப்ளெட் மாதிரி இருக்கு. இதே பேம்ப்ளெட்டை அந்த ஆன்டியோடைய வீட்லயும் பார்த்திருப்பாங்க. இப்ப சத்யாவுடைய லேப்டாப் இருக்கும். அந்த லேப்டாப்பை செக் பண்ணி பார்க்கும்போது இவன் கம்பெனில இருந்து நிறைய பணம் இது வரைக்கும் 25 லட்சத்துக்கும் மேல ஆட்டைய போட்டிருக்கான் அப்படின்ற விஷயத்தை ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கம்பெனிக்கே போனாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஆகாஷை கூப்பிட்டு கம்பெனிக்கே போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 6வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே இவங்க அந்த கம்பெனிக்கு போயிட்டாங்க. ஹீரோயினும் ஆகாஷும் கம்பெனிக்கு போனா அங்க செக்யூரிட்டி இல்ல. அந்த கம்பெனில ஒரு ஈக்காக்கா கூட கிடையாது. என்னடா இவ்வளவு பெரிய கம்பெனில ஆளே இல்லாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டவுட்டோட நேரா உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க இருக்க சிஸ்டம்ல தேடி பார்க்கும்போது 25 லட்சத்தை யாரோ ஆட்டைய போட்டிருக்காங்க. அது இந்த சத்யாவா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்க லைட்டோட யாரோ வராங்க. ஹீரோயின் வசமா மாட்டிக்கிட்டாங்க. யாரு வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரோனி ஆட்களோட வரான். இப்போ ஹீரோயினும் அந்த பையனும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. இங்க வந்துட்டு லீடர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். இந்த ஃபேக்டரிக்கெல்லாம் யூனியன் லீடர் இருப்பாங்க பாத்தீங்களா, அப்படி ஒரு ஆளு. அந்த ஆளு ஆகாஷையும் ஹீரோயினையும் பிடிச்சு வச்சிருக்கான். இங்க பாரு, நீ கொலை கேஸ பத்தி விசாரிக்க வந்த அப்படின்னா அந்த கேஸ மட்டும் பார்க்கணும், சம்பந்தம் இல்லாம கணக்கெல்லாம் கை வைக்க கூடாது அப்படின்னும் போது, ஏன்பா நீயும் அந்த சத்தியமும் சேர்ந்துட்டு 25 லட்சம் ஆட்டையை போட்டீங்களே அது வெளியே தெரியக்கூடாதுன்னு பயப்படுறியா அப்படின்னும் போது, இங்க பாரு அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பி போயிடு, இல்லனா என்ன விஷயம் ஆகும் அப்படின்னா அந்த ஆகாஷை போட்டு பொழக்கிறாங்க. பொண்ணாச்சுன்னு இன்னைக்கு பொழைச்சு போட்டுன்னு அமுச்சு விடுறேன், நாளைக்கு இந்த மாதிரி தேடி கீடி வந்த இல்ல என்னுடைய விஷயத்துல தலையிட்ட அப்படின்னா நீயும் அடி வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்புறான். இப்ப அந்த பையனுக்கு அடிபட்டு இருக்கும். ஆகாஷ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு போனா புருஷன் செம்ம கடுப்பா இருக்காரு. ஏமா இந்த மாதிரிலாம் பண்றேன்னு கேட்கும் போது, இல்ல எனக்கு தான் ஒன்னும் ஆகல, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க போன விஷயம் என்னாச்சுன்னு கேட்கும் போது அந்த சத்யா போயிட்டு கேர்ள் ஃபிரெண்டை மீட் பண்ணி குழஞ்சி பேசிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்க, ஏங்க இது கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது, இதுதான் தீபுவோடைய அக்கா அப்படின்னும் போது இவரே ஷாக் ஆகுறாரு. சத்யாக்கும் தீபுவோடைய அக்காக்கும் என்ன கனெக்ஷன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த போலீஸ்காரனை மீட் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அவரும் ஷாக் ஆகுறாரு. இது மட்டும் இல்லாம போலீஸ் இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ரோனிய தீபுவோடைய அப்பா போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா இவன் ஜெயிலுக்கு போனா இல்லையா, இவன் 3 வருஷம் ஜெயில இருந்திருப்பான். அந்த டைம்ல தான் அந்த லீடர் ரவுடி பையல வந்துட்டு ஜெயில வச்சு மீட் பண்ணிருப்பான். வெளியே வந்ததுக்கு அப்புறமா நீயும் நானும் பிளான் பண்ணி ஆட்டைய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துதான் இங்க ஆட்டைய போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஐ மீன் இவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ இவங்க 3 பேரும் போயிட்டு தீபுவோடைய அப்பாவை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி இந்த மாதிரி சத்யா தான் ஆட்டைய போட்டிருக்கான், 25 lakhs ஆட்டைய போட்டிருக்கான், ஆட்டைய போட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கான் போல, நான் வேணா கைது பண்ணவா, கைது பண்ணி விசாரிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் கேட்கும் போது, இல்ல அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, இந்த மாதிரி உங்க 2 பொண்ணுங்களுக்கும் இந்த சத்யா க்ளோஸ் அப்படின்னா உங்க 2 பொண்ணுங்கள ஏதோ ஒரு பொண்ணு ஏன் சத்யாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா அவங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுனாங்க, பயங்கர ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, அதனால கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னும் போது, சரி உங்க 2 பொண்ணுங்கள்ல ஏதாச்சும் ஒரு பொண்ணுக்கு ஆச்சு சத்யா மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னுடைய முதல் பொண்ணுக்கு சத்யானா ரொம்ப பிடிக்கும், அதனாலேயே சத்யாவை வெளிநாட்டுக்கு அமிச்சு படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால சின்ன வயசுலங்க இப்ப வந்துட்டு என் பொண்ணு அவன் புருஷனோட ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா, நீங்க வேணா என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூட்டிகிட்டே போறாரு. இப்போ போனோனே அக்காவை மீட் பண்ணி பேசிட்டாங்க. நீங்களும் தீபுவும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, இந்த மாதிரி அவளை பத்தி எதுவுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னை விட என் புருஷன் கூட தான் தங்கச்சி ரொம்ப க்ளோஸ், எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணுவா. அன்னைக்கு ஒரு நாள் வந்து மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது என் புருஷனுடைய நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியே கிடையாது, வேற யாருக்கூடயோ அஃபேர்ல இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது, யார் கூட அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்ல, எனக்கு தெரியும் அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னும் போது, நீங்க தான் அவனை நல்ல பையன் நினைக்கிறீங்க, ஆனா அவன் அவ்வளவு நல்லவன் கிடையாது அப்படின்னும் போது, சரி யார் கூட அஃபேர்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்
கேட்கும்போது அதுதான் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல அக்கா கறி வர ஒண்ணுமே பேசாம வந்து கிளம்பிட்டாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா எல்லாமே சொல்லிட்டு என் புருஷன் உள்ளுக்குள்ள உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. லைப்ரரியில புக்கெல்லாம் உட்காந்து படிப்பாராம். பயங்கர அப்டேட்டா இருப்பாராம். வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனா அவர் உட்காந்து தனியா செஸ் விளையாடிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு புக்கை உட்காந்து படிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டு பேச்சு கொடுக்கும் போது அப்படியே லைட்டா மூவ் பண்றாங்க. அந்த செஸ்ஸை விளையாட ஆரம்பிக்கும் போது ஒரே மூலையே செக்மேட் வச்சிடுறாரு. பரவாயில்லையே, பயங்கரமா விளையாடுறீங்க, ஒரே மூலையே நான் காலி பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நான் 14 வயசுலயே கிராண்ட் மாஸ்டர் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன். அந்த டைம்லயே நான் பயங்கரமா செஸ்லாம் விளையாடுவேன் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் நீங்க எதுக்காக மற்ற கேம்லாம் விளையாடவே இல்லை, அதுக்கப்புறம் ஏன் மூவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கே பிடிக்கல, நான் விட்டேன். யாராலையும் என்ன வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் இதான் பண்ணும் அதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இங்க சுத்தி முத்தி பார்த்தா ஹிஸ்டரி சம்பந்த புக்கு எதுவுமே கிடையாது. நீங்க ஹிஸ்டரி புக்கே படிக்க மாட்டீங்களா? ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட புக்கு ஒன்ன கூட இங்க பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் ஹிஸ்டரிய மொத்தமா கரைச்சி குடிச்சிட்டேன். அதாவது இவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 3-4 வருஷம் படுத்த படுக்கையா இருந்தாராம். அந்த டைம்ல ஹிஸ்டரிய பயங்கரமா படிச்சு ஹிஸ்டரியிலையும் அதுக்கப்புறம் சைக்காலஜிலையும் PhD வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பட்டம் படிச்சே வாங்கிட்டாராம். சரி, நான் நேரா பாயிண்ட்டுக்கே வரேன். தீபு வந்து பேசும்போது தீபுவோடைய ஹஸ்பண்ட் யாரு கூட அஃபேர்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா அவன் என்கிட்ட ஓப்பனா எதுவுமே சொல்லவே இல்லை, ஆனா யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்தா அந்த ஹிண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு யாரு மேலையும் என்னால குற்றம் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாதுன்னே வச்சுக்கோங்க அப்படின்னும் போது யாரு, பாஞ்சாலியா, அந்த ஆன்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் ஒரு மாதிரி ஆச்சரியப்படுறாரு. பரவாயில்ல, என்னுடைய மாமனார் வந்துட்டு ஒரு நல்ல டிடெக்டிவ் கிட்ட தான் கேஸ் கொடுத்திருக்காரு. நீங்க செஸ்ஸை ஒழுங்கா விளையாடல அப்படின்னாலும் விசாரணையை நல்லாவே பண்றீங்க, எல்லாமே கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா இந்த சத்யா இருக்கா இல்லையா, சத்யாவும் பாஞ்சாலியும் கூட கனெக்ஷன்ல இருக்காங்க. பாஞ்சாலியோடைய வீட்டுல ஒரு பர்பிள் கலர் கைவிலங்க பார்த்தேன். அதே கைவிலங்க வந்துட்டு நான் இந்த சத்யாவுடைய வீட்லயும் பார்த்தேன். எனக்கு புரியாத விஷயம்னு சொல்றது எது அப்படின்னா முதல்ல பாஞ்சாலிக்கும் அதுக்கப்புறம் அந்த பையன் புருஷங்காரனுக்கும் ஏதாவது கனெக்ஷனா, இல்ல அப்படின்னா பாஞ்சாலிக்கும் சத்யாக்கும் கனெக்ஷனா, இது ரெண்டுல எது முதல்ல நடந்துச்சு, யார் கூட முதல்ல அவங்க கனெக்ஷன்ல இருந்தாங்க அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியல. அதுதான் முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மென்டல் அசைலம் உடைய பேம்ப்ளெட்டை சத்யாவுடைய வீட்லயும் ஆன்டியோடைய வீட்லயும் பார்த்திருப்பாங்க. இப்போ இந்த அக்காக்காரியுடைய வீட்ல அந்த புருஷங்காரனுடைய ரூம்குள்ளேயும் இதே பேம்ப்ளெட்டை பார்த்திருப்பாங்க. இந்த மென்டல் அசைலமுக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது சத்யாவுடைய அப்பாவுக்கு மென்டலி ப்ராப்ளம் போல, ஒரு மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டு அங்கதான் அட்மிட் இருக்காரு. அங்க போயிட்டு நாங்க சத்யாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச ஆரம்பிக்கும் போது யாரு, சுமித்ராவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவரு மூளையே அப்படியே குழம்பி போயிருக்காரு. இதுக்கப்புறம் இவரை தொல்லை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வர. ஆமா, சுமித்ரா யாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்தா அங்க அந்த ஹவுஸ் ஓனர் இருக்காரு. இவருகிட்ட இந்த கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா சத்யாவுடைய அப்பாவும் நம்ம தீபுவோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களும் கனெக்ஷன்ல இருந்திருப்பாங்க. இவங்க பக்கத்து வீட்டுக்காருங்க. சத்யாக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பா பொண்டாட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு லேடி கூட கனெக்ஷன் இருந்திருப்பாரு. இந்த விஷயம் தெரிய வந்து அப்பா வந்துட்டு செமையா டார்ச்சர் பண்ணிருப்பாரு அம்மாவை. இதனால தீபுவோடைய அம்மா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருக்காங்க. தற்கொலை பண்ணி இறந்து போனதுக்கு அப்புறமா சத்யாவுடைய அப்பா மென்டலி பாதிக்கப்பட்டு இருப்பாரு. அவருதான் இப்போ இந்த மென்டல் அசைலம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் செலவு, இந்த அப்பாவை பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சத்யா தான் பாத்துக்கிறானா. இப்ப அந்த விஷயம்லாம் ஹவுஸ் ஓனர் சொல்லும் போது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு. இன்னொன்னு அப்படியே மூளையே பிச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மென்டல் அசைலம் உடைய பேம்ப்ளெட் கீழே வந்துட்டு ஒரு வாசகம் மாதிரி ஒரு சின்ன ஆர்டிகல் மாதிரி போட்டிருக்கோம். இந்த ஆர்டிகல் வந்துட்டு பாத்தீங்கன்னா தீபுவோடைய மாமா எழுதினது, அக்கா புருஷன் எழுதினது. இது ஒரு ஹிப்னடைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிகல் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா இந்த எல்லா சிகரெட் டப்பாக்கு மேலையும் புகைப்பிடித்தால் புற்றுநோய் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு படம் போட்டிருக்கும் பாத்தீங்களா, அந்த நுரையீரல் அப்படியே கிழிஞ்சு போன மாதிரி, வீங்கி போன மாதிரி, தீஞ்சு போன மாதிரி. இதை பார்த்தும் நிறைய பேர் தம் அடிப்பாங்க, நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் இதை பார்த்து நமக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு மென்டலி பயந்து போயிட்டு ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோயினையும் கிராக் பண்ணிட்டாங்க. இதோட 6வது எபிசோட் முடியுது. இப்போ 7வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் என்ன கெஸ் பண்றாங்களோ, என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுதோ அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தீபுவோடைய அக்கா புருஷன் பேரு ராமானுஜர். மக்களே, ராமானுஜர் வந்துட்டு பயங்கரமான புத்திசாலி. 14 வயசுலயே கிராண்ட் மாஸ்டர் பட்டம்லாம் வாங்கினாலு, MITல படிச்சு பயங்கர மூலக்காரனா இந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்து பயங்கரமான ஒரு பதவியில இருந்திருக்காரு. அந்த கம்பெனியுடைய MD இருந்திருக்காரு. இந்த டைம்ல தெரியாம ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவர் படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அவரு குணமாய் வரத்துக்குள்ள தீபுவோடைய ஹஸ்பண்ட் அந்த கம்பெனிக்கு வேலை
வேலைக்கு வராரு, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணுக்கே அந்த பையனை கல்யாணமும் பண்ணி வச்சு கம்பெனியோடைய GM போஸ்டையும் கொடுக்குறாரு. இதே போஸ்ட்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ராமானுஜர் இருந்திருப்பாரு. நம்ம குணமாயிட்டு வரத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்து போச்சு, நம்மள நம்பாம இவனை வேலைக்கு போட்டாங்க, இவன் தான் இப்போ கம்பெனியை பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜருக்கு பயங்கரமான கடுப்பு. இது மட்டும் இல்லாம இவருக்கு இருப்புக்கு கீழே எதுவுமே வேலை செய்யாது. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா பொண்டாட்டிக்கும் இந்த சத்யாக்கும் அந்த முன்னாள் காதல் மறுபடியும் மலர்ந்து இவங்க வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கடுப்பாகிறாரு. கடுப்பானவர் சத்யாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை பத்தி கொஞ்சம் டீடைலா ஆராய்ஞ்சு பார்க்கும்போது சத்யாக்கு மென்டலி பாதிக்கப்பட்ட ஒரு அப்பா இருக்காரு. அந்த அப்பாவை ஒரு மென்டல் அசைலம்ல வச்சு பாத்துக்கிறான். ஆனா அது கொஞ்சம் காஸ்ட்லி, நிறையவே செலவாகும். அந்த செலவெல்லாம் இவன் எப்படி பண்றான்னு பார்க்கும்போது கம்பெனியுடைய கணக்குல கைய வச்சு ஆட்டையை போட்டு அப்பாவை பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இவனை கூப்பிட்டு பயங்கரமா மிரட்டாரு. என் பொண்டாட்டி கூட அஃபேர்ல இருக்க, கம்பெனி பணத்தெல்லாம் ஆட்டையை போடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது என்ன மன்னிச்சுக்கோங்க, நீங்க என்ன விஷயம் சொன்னாலும் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலில் விழுந்து கெஞ்சுறான். நீ என்ன பண்ணு, இந்த பாஞ்சாலி கூட போயிட்டு ஒன்னா இருக்க மாதிரி ட்ரை பண்ணிட்டு அவனை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, முக்கியமா தீபுவோடைய கணவனை பத்தி எனக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னு. இவன் போயிட்டு எப்படியோ அந்த ஆன்டியை ஒசார் பண்ணிட்டு அந்த ஆன்டி கூட ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் வந்துட்டு தீபுவோடைய ஹஸ்பண்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தீபுவோடைய ஹஸ்பண்டுக்கும் ஆன்டிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. தொடர்பு அப்படின்னா நேரடியா சொல்ல முடியாது. இந்த ஆன்டி அவனை அபியூஸ் பண்றாங்க, கொஞ்சம் டார்ச்சர்லாம் பண்ணி வரைஞ்செல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் பார்த்துட்டு அதை போட்டோவா கிளிக் பண்ணிக்கிறான். ராமானுஜர் சொன்னதின் பேர்ல இந்த போட்டோவை கொண்டு போயிட்டு தீபு கிட்ட காமிச்சு ஆன்டிக்கும் புருஷனுக்கும் கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவங்க கடுப்பாயிட்டாங்க. இது மட்டும் இல்லாம அந்த ஆன்டியை மீட் பண்ணும் போதெல்லாம் தீபு சரியே கிடையாது, அவ ஒரு மோசமான பொண்ணு, அவன் நிறைய ஆண்கள் கூட பழகுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத விஷயம்லாம் சொல்லும் போது ஆன்டி சும்மா இருக்காம இந்த தீபுடைய புருஷனை கூப்பிட்டு உன் பொண்டாட்டியுடைய நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்க அவன் அதுக்கப்புறம் தான் ஆகாஷ அசைன் பண்ணி நீ என் பொண்டாட்டியை ஃபாலோ பண்ணு கண்டுபிடி அப்படின்னும் போது அவன் எல்லாமே கண்டுபிடிச்சு சொல்ல ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு பயங்கரமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கு. இவங்க ரெண்டு பேருமே நல்லவங்க தான். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்ணது வேற யாரும் கிடையாது, ராமானுஜர் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி சொல்றாங்க. அந்த தீபுடைய புருஷன் எதுக்காக பயங்கர கோவமா தீபுவை பார்க்க வந்தான், பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு அந்த ரிங் எடுக்க ட்ரை பண்ணா அப்படின்னா டூ தீபுன்னு போட்டு ஒரு பார்சல் வந்திருக்கும். இதை வீட்டுல பார்த்திருப்பான், யாரோ அமைச்சிருக்காங்க, இதை யாரு அமைச்சான்னு கேட்கலாம் தான் வந்திருக்கான். அந்த டைம்ல இந்த பொண்ணு தெரியாம கண்ணால ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சொல்லி முடிக்க அங்க அந்த ஹவுஸ் ஓனரும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீ சொல்றது எல்லாமே பக்காவா செட் ஆகுது, நீ சொல்றது எல்லாமே உண்மையா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஃபீல் ஆகுது. ஆனாலும் இந்த எல்லா விஷயத்தையும் நீ எப்படி ப்ரூவ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை எப்படி ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னா தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னும் போது நாளைக்கே கேஸ் ஆரம்பிக்க போகுது, அதுக்குள்ள உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் வேணும், அதுக்கு என்ன பண்ண போறனே தெரியல அப்படின்னும் போது அந்த வக்கீல் கிட்ட சொல்லி வாதாடும் போது டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லு, மத்தியானம் வரைக்கும் கேஸை இழுத்துட்டு போக முடியும், அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, நாளைக்கு மத்தியானம் ஒரு 2 மணி வரைக்கும் கேஸை இழுத்துட்டு போனா போதுமானு கேட்கும்போது அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினும் புருஷங்காரனும் போயிட்டு தீபுடைய அப்பாவை மீட் பண்ணி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவருக்கே இதை ஒத்துக்க முடியல, நம்ப முடியல. அவருக்கு கொஞ்சம் ஈகோ பிடிச்ச கேரக்டர் தான், நான் இதை பண்ணோம் அப்படின்னா பண்ணியே தீருவாரு, அவருக்கு போட்டியா யாருமே வரக்கூடாது அப்படின்னு தான் பாப்பாரு, ஆனா இந்த விஷயம்லாம் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியல அப்படின்னு. ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரிங்க யாரு கொண்டு போயிட்டு அந்த வீட்டுல வச்சிருப்பா, கண்டிப்பா இந்த மாதிரி மாட்டி விட போறாங்க அப்படின்னா உண்மையான ரிங்கா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, அது எப்படி அங்க ஃபேக் ரிங்கா போச்சுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்பிட்டே இந்த எல்லாத்த பத்தியும் தீபுடைய அப்பா கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி என் பெரிய மக வீட்டுல எந்த வேலைக்காரமா ஒர்க் பண்ணாங்களோ அதே வேலைக்காரங்க தான் சின்ன பொண்ணு வீட்லயும் ஒர்க் பண்ணாங்க, ஒருவேளை வேலைக்காரங்க கிட்ட கொடுத்து கூட வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அப்போ அந்த வேலைக்காரங்க உண்மையான ரிங்க ஆட்டையை போட்டு ஃபேக்கான ரிங்க வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதுவும் நல்ல பாயிண்டா இருக்குன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அடுத்து நேரா போறாங்க, அவரை மீட் பண்றாங்க, ஒழுங்கா எல்லா உண்மையும் சொல்லுங்க, கன்ஃபர்ஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது நான் என்ன பண்ணேன், என்ன விஷயத்த கன்ஃபர்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாருங்க கேமரா கிடையாது, ஆடியோ ரெக்கார்டர் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, நீங்க உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னும் போது ஏமா நான் என்னமா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சரி நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க, உங்களுக்கு சத்யாவை நல்லா தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சத்யாவை தெரியும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது சத்யாக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் அஃபேர் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது இருக்கட்டும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, அதுக்காக நான் தடுக்கலாம் முடியாது, அவங்க சந்தோஷம் அவங்களுக்கு முக்கியம்னா பரவாயில்ல, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றாரு. சரி அந்த ரிங்க நீங்க தானே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ரிங்க வாங்கல, என் பொண்டாட்டி தான் தங்கச்சிக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா அவதான் கொடுத்துருப்பா போல அப்படின்னும் போது பொய் சொல்லாதீங்க, நீங்க தான் ரிங்க வாங்கிருக்கீங்க, வேலைக்காரி கிட்ட சொல்லி கொடுக்க வச்சிருக்கீங்க, அங்க கொண்டு போயிட்டு வேலைக்காரமா தான் வச்சிருக்காங்க, அந்த கோல்டு ரிங்கு அந்த உண்மையான டைமண்ட் ரிங்கு அது எப்படி வந்துட்டு ஃபேக்கான 200 ரூபாய் ரிங்கா மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ ஷாக் ஆகுறாரு. ஆனா
தெரியாத மாதிரியே நடிக்கிறாரு. சரி, அந்த பேம்ப்ளெட்டை உங்க வீட்லயும் பார்த்தேன், அந்த லேடி ஆன்ட்டியோடைய வீட்லயும் பார்த்தேன், சத்யாவுடைய வீட்லயும் பார்த்தேன், இந்த பேம்ப்ளெட் ஏன் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் இந்த மாதிரி டிசைன் பண்றது, இந்த ஆர்டிக்கல் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுவானா. அப்படி ஆர்டிக்கல் எழுதும் போது சாம்பிள் மாதிரி தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கொடுத்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. அந்த மாதிரி போயிருக்கணும், நான் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே கொரியரை போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, இதுக்கப்புறம் நடிச்சு ஏமாத்தி ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ வசமா மாட்டிக்கிட்ட. உன் பொண்டாட்டியுடைய போன்ல இருந்து உன் பொண்டாட்டியுடைய தங்கச்சிக்கு நீ தான் மெசேஜ் பண்ணிருக்க, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இன்னொன்னு ப்ரூஃபும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரமா கூட்டு வராங்க. இங்க வேலைக்காரமா வேலை பார்த்துட்டு தங்கச்சியுடைய வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது தன்னுடைய பொண்ணை இங்க வேலைக்கு அமைச்சிருக்காங்க. அந்த பொண்ணை இங்க ஆஸ்டேஜஸ் மாதிரி பிடிச்சு வச்சுக்கிட்டு நான் சொல்ற எல்லாமே கேளு, அங்க என்ன விஷயம் நடக்குதோ எல்லாமே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வேவு பார்க்க வச்சிருக்காரு. ரிங்க கொடுத்து அங்க வைக்க சொல்லிருக்காரு. இவங்க ரிங்க வைக்கலான்னு போகும்போது உண்மையான ரிங்க ஆட்டையை போட்டு ஃபேக் ரிங் வச்சிருப்பாங்க. இவங்க தன்னுடைய பொண்ணை காப்பாத்திட்டாங்க, நான் இவருக்கு எதிராக எல்லாமே சொல்றேன், கோர்ட்டுக்கு வந்து கூட சாட்சி சொல்றேன் அப்படின்னும் போது இவரு டக்குன்னு கண்ணை தூக்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து கண்ணை புடுங்குறாரு. இதே டைம்ல போலீஸ்காரன் என்ன பண்றாரு அப்படின்னா டீமோட போயிட்டு ரோனியுடைய கேங்கு, அந்த ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கைது பண்றாரு. அண்ட் கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல கேஸ் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. இவங்க 2 மணி 2:30 மணி வரைக்கும் எப்படியோ கேஸை இழுத்துட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பேசுறது அப்படின்னே புரியல. அப்போ ஹீரோயின் தெரியாம வந்த மாதிரி, இது வந்துட்டு க்ளோஸ்ட் ஹியரிங் மக்களே, ஒரு ரூம்குள்ள நடக்கும், வெளியாட்கள்லாம் வரக்கூடாது. அப்படி நடக்கும்போது இவங்க ரூமை திறந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துடுறாங்க. ஜட்ஜி செமையா திட்டுறாரு, ஏமா கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, நீ பாருன்னு கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வக்கீல் கிட்ட கண்ணை காமிச்சிட்டு போறாங்க. ஆக்சுவலா சில எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த எவிடன்ஸை வச்சுக்கிட்டு இப்ப அந்த வக்கீல் என்ன பேசுறாங்க அப்படின்னா, என்னுடைய கிளைண்ட் மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க தெரியாம அந்த மென்டலி பாதிக்கப்பட்டதுனால ஷூட் பண்ணாங்க அப்படின்னும் போது முதல்ல அந்த மென்டல் ப்ராப்ளம் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா 6 மாசம் ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு ஓகே அப்படின்னா தண்டனை கொடுக்கலாமா வேணாமான்னு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த பொண்ணுக்கு தண்டனை கிடையாது, லூசு கொலை பண்ணா தண்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி வந்துட்டு எப்படியோ இந்த பொண்ணை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின், அந்த லேண்ட்லார்டு, போலீஸ்காரன், அதுக்கப்புறம் தெரிஞ்ச எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு வழியா அந்த பொண்ணை காப்பாத்திட்டோம், ஆக்சுவலா அந்த பொண்ணு கொலைகாரியே கிடையாது, அந்த பொண்ணை காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பார்ட்டி பண்ணி சருகடிச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த சீரிஸோடைய கதையும் முடியுது.